ஹலோ, எங்கடா இருக்க? சரி, நான் ஃப்ளாட்டுக்கு கிளம்புறேன், ஓகேவா? எல்லா ஃப்ளாட்டில் இது மாதிரி 2 பேர் இருப்பாங்க போல். ஏன் சொல்கிறேன்னா, என் ஃப்ளாட்டில் இது மாதிரி 2 பேர் இருக்காங்க. தாமஸ் அண்ட் ஜெரால். நாங்கள் அவங்கள டாம் அண்ட் ஜெரின்னு கூப்பிடுவோம். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்போ பார்த்தாலும் சண்டை அடிச்சுப்பானுங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் பேசவே நிறுத்திட்டாங்க. ஏதோ சொல்லு, நீ என்னன்னு சொல்லு. தாமஸ், உங்ககிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆஃப்டர் கெட்டிங் ஸோ க்ளோஸ் டு யூ, ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷுட் டெல் யூ திஸ். நீ ஸ்மார்ட்டாக இருக்கனால மட்டும் இல்லை, யூ வெரி ட்ரூ, டவுன் டு அர்த். I love these characters of yours. So, I love you. Love you too. ஒரு அழகான பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி மண்டே ஆட்டுறானே, இதுதாங்க நம்ம டாம். சோபில். ஹே, நான் கட்டுறேன். இல்லை, நான் கட்டுறேன். Let me pay. இல்லை, பரவாயில்ல, நானே கட்டுறேன். No, I can't. But why? இவ்வளோ வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கும். இனிமேலும் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்க முடியாது. அதனால தான் உன்கிட்ட சொன்னேன். பட் ஆனால் அந்த மாதிரி தாட்ஸ் எனக்கு எதுவும் வரலையே. அப்போ நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். பார்ப்போம். இப்படி சிரிச்சுக்கிட்டே உஷாராக கமிட் ஆகாமல் எஸ்கேப் ஆகுறானே, இது தாங்க நம்ம ஜெரி. பசங்களில் இப்படியோ ஒருத்தர் இருக்கான். இது தாங்க எங்களோட ஃப்ளாட்டு. என்ன வெயிட் பண்ணுறீங்க? வாங்க. அதாங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதான் பார்த்தீங்கள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். சின்ன வயசில் விளையாட்டில், இப்போது லவ், கேர்ள்ஸ் எக்ஸெட்ரா. ஜெரி அவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே உஷாராக முடிவெடுப்பான். அதனாலே டாமுக்கு அவனை பழி வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. எப்படி பழி வாங்க போகிறானோ? இதில் என்னங்க இருக்கு? லவ், இட்ஸ் a great feeling. அவ என்னை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணான். அப்போ எனக்குள்ள ஒரு மாதிரி இருந்தது. அது எந்த மாதிரின்னு சொல்ல தெரில. ஒரு வேளை அதான் லவ்வோ. ஓகே சொல்லிட்டேன். டாம் ஃபேவரட் கலர் ப்ளூ. ஃபேவரட் ஹாபி இனிமேட்டு ஸ்வேதாவோட சுற்றுறது. லவ்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. எல்லாரும் சொல்லுவானுங்க அது ஒரு பயங்கரமான ஃபீலிங், அந்த மாதிரி ஃபீலிங்னு. எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்ததே கிடையாது. ஜெரி ஃபேவரட் கலர் எல்லோ. ஃபேவரட் ஹாபி பசங்க கூட ஜாலியாக அரட்டை அடிக்கிறது. ஆனால் பொண்ணுங்களை பற்றி மட்டும் கேட்டால், பொண்ணுங்கள்லாம் தூரக்கு வச்சு பார்க்கணும், அவ்வளோதான். கிட்ட கூட்டு வந்தா டே டாம், தேட்டருக்கு போய்ட்டுறா. அதிகமாக போகிறான். வர வர டாம் சரியா இல்லடா. என்ன மச்சான், படத்துக்கு போகிறேன்னு சொன்னா அதுக்குள்ளே வந்துட்டான். என்னன்னு கூப்பிட்டு கலாய். இரு வரட்டும். என்னடா படத்துக்கு போகிறேன்னு சொல்லி சீக்கிரமாக வந்துட்டேன்? படத்துக்கு இல்லை மச்சான், தேட்டருக்கு. நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவசர அவசரமாக கிளம்பி போனா? ஸ்வேதாவை ட்ராப் பண்ண போனடா. அப்போ நீ கூட போலையா? அவள் ஃப்ரெண்ட்ஸோட போனாடா. ஃப்ரெண்ட்ஸோட தானே போனா, வேற யார் கூடயும் போலையே. டேய், தப்பாக பேசாதடா. ஜெரி, ஒரு 100 rupees தாடா. பர்ஸை மேலேயே விட்டு வந்துட்டேன். நம்மளெல்லாம் பார்த்தா முட்டா பைய மாதிரி இருக்கு போல. இதுக்கெல்லாம் இந்த டாம் மாதிரி பசங்க தான் காரணம். வெக்கம் கெட்டவனுங்க. ஸ்வேதா, 1 hour தான் ஆகும். அவ்வளோ தூரம் வரணும்ல. சரி, ஓகே, பாய். மச்சான் ஃப்ரீயா? ஃப்ரீ தான்டா. என்ன விஷயம்? ஒரு வேலையாக ரொம்ப தூரம் போகிறேன், வாயேன். என்ன வேலை? உட்கார்றா சொல்கிறேன். ஐயோ, என்ன பண்ணிருக்கான் அவன்? டாமு கவுத்துட்டேடா. இப்படி ரோட்ல உட்கார வச்சிட்டானே.
டேய் ஜெரி. எவ்வளோ வாட்டா கால் பண்ணுறது? இந்த டாம் பையன் ஸ்வேதா பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே வெயிட் பண்ண வச்சுட்டு போயிட்டான்டா. 2 ஹவராக வெயிட் பண்ணிருக்கேன்டா. அது பெல்லடியா? அவனே பின்னாடி வழியாக போயிருக்கான். காண்டேத்திரான்டா. ஏண்டா ஃபிகரை பார்க்க போறவனை நம்பி போகக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? அவன் ஒரு முட்டா பையன், அவனை நம்பி இவ்வளோ தூரம் போவியாடா? தப்பன்ட்ட மச்சான், நீ தாண்டா என் உயிர் நண்பன். கயிறா. என்ன மச்சான் டென்ஷனாக இருக்கியா என்ன? காண்டேத்தாதரா, போயிடுறா. அவங்க அம்மாவோட பேசியிருந்தான்டா. நீயே பின்னாடி வழியாக தான் போன, அப்புறம் என்ன அவங்க அம்மா கூட பேசிட்டு இருந்த? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்ட? போடா டேய், ஜெரி மட்டும் வரலனா அவனை பற்றி மட்டும் பேசாதடா. நான் உனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன் மச்சான். இப்போ கூட சொல்லு, என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன். அப்படியா? சரி வா, வண்டி சர்வீஸ் விட்டு வரலாம் வா. என்ன மச்சான் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? மச்சான் உனக்கே தெரியும் நான் இவ்வளோ டயர்டாக இருக்கேன். மச்சான் ஸ்வேதாடா. ஹலோ. Hi Tom. As I was spending the whole day with you, என் அசைன்மெண்ட்ஸ் எதுவுமே என்னால முடிக்க முடியல. அப்படியா? Can you help me please? கண்டிப்பா ஸ்வேதா. எப்போன்னு சொல்லு, எப்போ தரணும் உனக்கு? இன்னைக்கு நைட்குள்ள பண்ணணும் டாம். நான் பண்ணி தரேன் ஸ்வேதா. வீட்டுக்கே வந்து கொடுத்துட்டா? மச்சான் 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 ப்ளீஸ்டா. ஃபிகர் பின்னாடி போகிறான் பார். நம்மச்சி ஜிம்மெல்லாம் போகிற போல. நீ கூட காம்ப்ளான்லாம் குடிக்கிற போல. சரி விடு. என்ன மச்சான் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிற? ஃபோன் எடுத்து என்ன பேசுறது? பால் குச்சியா, டிஃபன் சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, என்ன பண்ண போகிற, இதே எவ்வளோ நாள் தான்டா பேசுறது? பொண்ணுங்க உனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா மச்சான்? அப்போ உங்க கூட இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேச முடியாது, பரவாயில்லையா? டேய் நீயும் அப்படி மாறியாதரா. ஹலோ ரேஷ்மா, எங்கே இருக்க? சரி, நம்ம ஒரு காஃபி ஷாப் போனோம்ல, அங்கே இப்போ வர முடியுமா? ஓகே ஃபைன், ஐ வில் மீட் யூ தேர். பாய். என்ன விஷயம் சொல்லு. இன்னும் என்ன சொல்றது? இட்ஸ் ஓவர் தாமஸ். போதும் ப்ளீஸ். உன்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்குது. எம்பாரஸ் ஆகிற அளவுக்கு என்ன இருக்கு? So embarrassing that I was in a relationship with you. ச்சே, இதை நான் ப்ரப்போஸ் பண்ணேன் வேற திமிரு உனக்கு. நினைச்சாலே கேவலமா இருக்கு. இல்லை, இந்த 2 மாதம் என்னை ரொம்ப மாற்றிருச்சு. தேங்க்ஸ் டு யூ. இந்த 2 monthsல எவ்வளோ சேஞ்ச் ஆயிட்ட நீ? ஐயோ நீ சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை ஸ்வேதா. இந்த மாதிரி ஒரு நாள் என் வாழ்க்கையில் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு கேவலமான நாள் என் வாழ்க்கையில வரும் சுத்தமா நினைச்சு கூட பார்க்கல. இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. போதும். குட் பை. ஐ லவ் யூ. ஹே ஸ்வேதா. So bill. I'll pay. நான் கட்டுறேன். No, let me pay. இல்ல நான் கட்டுறேன். ஹலோ ஸ்வேதா. Are you gonna chicken out?
டேய் டாம், என்ன உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. சொல்லு. யுவர் ஒப்பீனியன் ஆன் லவ் வாஸ் ரைட்டா. கேர்ள்ஸ் லவ் எல்லாமே ஒரு தனி ஃபீலிங். நான் இப்போ தான்டா கமிட் ஆனேன். அதான் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இவனை எவ்வளோ நாளாக பழி வாங்கணும்னு நினச்சான். ஆனால் இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அப்போ நான் மாட்டிக்கிட்டான். என்ன மச்சி கல்லுக்குள் ஈரவன் பேர் என்ன? ரேஷ்மாடா. ஜெரால் ரேஷ்மா செம்ம பேர் மச்சான். இந்த பொண்ணெல்லாம் பூ மாதிரி பார்த்துக்கணும். பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும், கூடயே நாய் மாதிரி சுற்றணும். அவனை பாருங்களேன். டாம் இப்போ ஃபேவரட் கலர் எல்லோ, ஃபேவரட் ஹாபி பசங்க கூட ஜாலியாக அரட்டை அடிக்கிறது. இவனை பாருங்கள். ஜெரி ஃபேவரட் கலர் ப்ளூ, ஃபேவரட் ஹாபி இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே இலையை பிடிச்சி எடுக்கிறது. எப்போவுமே வேறு வேறு முடிவு எடுப்பாங்க. ஆனால் இப்போ ஒரே முடிவை வேறு வேறு நேரத்தில் எடுத்திருக்காங்க. இந்த பொண்ணுங்க விஷயத்தில் மட்டும் ஏன் தான் எப்படியோ. இன்னும் என்ன பார்க்குறீங்க? அவ்வளோதான். எக்ஸ்கியூஸ் மீ. போகும்போது அப்படியே கொஞ்சம் கேட்டு சேர்த்திருப்பாங்க. தேங்க்யூ.